சர்வே மைண்ட் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். பொதுவாக நமக்கு பிடிச்ச விஷயங்கள் மேலேயும் இல்லை மற்ற நபர்கள் மேலேயும் அன்பு காட்டுவோம். அதே மாதிரி மற்றவங்களும் உங்கள் மேலே அன்பு காட்டுவாங்க. சரி, நாம் காமிக்கிற இந்த அன்பு உண்மையான அன்பா, அதே மாதிரி மற்றவங்க நம்ம மேலே வைக்கிற அன்பும் அது உண்மையான அன்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். ஒரு ஊரில் ஒரு புளிய மரத்துக்கு கீழே ஒரு சாமியார் உக்காந்துருக்காரு. அப்போது செல்வன்னு ஒருத்தன் வேகமாக சாமியாரை நோக்கி ஓடி வந்து நிற்கிறான். சாமியாரும் செல்வனை பார்த்து, செல்வா, ஏன் இப்படி ஓடி வர, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. செல்வனும், சாமி, எனக்கு ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்தை நீங்கள் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்ல, அந்த சாமியாரும் சரி, என்ன சந்தேகம் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. செல்வனும் சாமி சொல்கிறத கேட்டுட்டு, சாமி, எனக்கு உண்மையான அன்புனா என்னன்னு தெரியணும், கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். சாமியாரும் அவ்வளோதானே, சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. செல்வா, நீ சுயநலத்துக்காக ஒருத்தர் மேலே அன்பு காட்டுறீன்னா அது உண்மையான அன்பு கிடையாது. சுயநலம் இல்லாமல் மற்றவங்க மேலே நீ காட்டுற அன்பு தான் உண்மையான அன்பு அப்படின்னு சொல்கிறாரு. செல்வன் இதை கேட்டுட்டு, சாமி, உண்மையாலுமே நீங்கள் என்ன சொன்னீங்கன்னே எனக்கு புரியல, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். சாமியாரும், உனக்கு புரியலையா, சரி என் கூட வா, புரிகிற மாதிரியே சொல்கிறேன் அப்படின்னு செல்வனை கூட்டிகிட்டு போகிறாரு. செல்வனும் அந்த சாமியாரும் ஒரு பாதையில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது பக்கத்தில் ஒரு குளத்தில் ஒரு பையன் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்ருக்கான். இதை பார்த்த அந்த சாமியார் அந்த பையன்கிட்ட போகிறாரு. தம்பி, நீ மீன் பிடிக்கிறியே, உனக்கு மீன்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையனும், ஆமாம் சாமி, எனக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும், இந்த மீனை பிடிச்சிட்டு போய் நான் அம்மா கிட்ட கொடுப்பேன், அவங்க எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். சாமியார் இதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே, சரி தம்பி, சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதெல்லாம் செல்வனும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். மறுபடியும் அந்த சாமியாரும் செல்வனும் நடக்கிறாங்க. அப்போது எதிரில் ஒரு பெரியவர் ஒரு பையை தூக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. அந்த சாமியார் அந்த பெரியவர்கிட்ட, என்ன பெரியவரை கையில் பையோட வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பெரியவர், ஆமாம் சாமி, பையில் பொறி இருக்குது, இந்த பொரியை அந்த குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு நான் பொரியை போடுவேன், அதை சாப்பிட்ற அழகாக நான் ரசிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சாமியார், உங்களுக்கு மீன்னா ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கேட்குறாரு. அந்த பெரியவரும், ஆமாம் சாமி, மீன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சாமியார் சிரிச்சுக்கிட்டே, சரி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாரு. பெரியவரும் சாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. செல்வனும் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருந்தான். இப்போது அந்த சாமியார் செல்வனை பார்த்து கேட்குறாரு, என்ன செல்வா, நம்ம வந்த வழியில் 2 சம்பவங்கள் இப்போ நடந்துச்சு, அதை நீ உன்னிப்பாக கவனிச்சிருப்ப, இப்போது உண்மையான அன்புனா என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. செல்வா சாமியார்கிட்ட, சாமி, இப்பயும் எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு கொஞ்சம் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறான். சாமியாரும், இன்னும் புரியலையா, சரி நான் சொல்கிறேன், உன்னிப்பாக கவனி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நம்ம வர வழியில் ஒரு சின்ன பையனை பார்த்துருப்போம். அந்த சின்ன பையன் மீன் பிடிச்சிட்டு இருந்தான்ல, அவன்கிட்ட நம்ம கேட்கும்போது அவன் என்ன சொன்னான், எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் சாமி அப்படி தானே சொன்னான். அதே மாதிரி இப்போ பெரியவரை நம்ம சந்தித்தோம், அவரும் இப்போ என்ன சொன்னார், எனக்கும் மீன் ரொம்ப பிடிக்கும் தானே சொன்னார். இப்போது இவங்க 2 பேர்த்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு நீ புரிஞ்சுக்கிட்டாலே உனக்கு உண்மையான அன்புனா எதுன்னு உனக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அந்த பையனுக்கும் மீன் பிடிக்கும்னு சொன்னான், அந்த பெரியவரும் மீன் பிடிக்கும்னு சொன்னார். இப்போது இவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸை நீ பார்க்கணும். அதாவது அந்த பையனுக்கு அந்த மீன் தேவைப்படுது, அதனால் மீன் மேலே அன்பு காட்டினான், இதுக்கு பேர் சுயநலம். இப்போது அந்த பெரியவர் அந்த குளத்தில் இருக்கிற மீன்கள் அவருக்கு தேவைப்படலை அப்படின்னாலும் அவர் அந்த மீன்கள் மேலே அன்பு காட்டுறாரு. இப்போது அவர் மேலே சுயநலம் இல்லை, சுயநலம் இல்லாமல் அன்பு காட்டுறாரு. இப்போ உனக்கு புரிஞ்சுதா? அந்த பையன் அவனுக்கு தேவை, அதனால் அன்பு காட்டினான், ஆனால் இவர் தேவை இல்லைனாலும் அன்பு காட்டுறாரு. இப்போ சொல்லு, 2 பேரும் அன்பு காட்டியிருக்காங்க, இதில் யாரோட அன்பு உண்மையான அன்பு அப்படின்னு கேட்குறாரு. செல்வா உடனே, கண்டிப்பாக அந்த பெரியவர் காட்டின அன்பு தான் உண்மையான அன்பு அப்படின்னு சொல்கிறான். சாமியாரும், இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, செல்வனும், ஆமாம் சாமி, இப்போ எனக்கு புரிஞ்சுது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி
சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிடுறான். இப்போது இந்த கதை மூலமாக உங்களுக்கு உண்மையான அன்பு எதுன்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது நாம் மற்றவங்களுக்கு தேவைப்படுறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்க நமக்கு அன்பு காட்டுறாங்க அப்படின்னா அது உண்மையான அன்பு கிடையாது. நாம் ஒருத்தருக்கு எந்த வகையிலையும் பயன்பட மாட்டோம் தெரிஞ்சும் அவர் நம்ம மேலே அன்பு காட்டுறாரு அப்படின்னா அதுதான் உண்மையான அன்பு. கண்டிப்பாக இந்த காணொளி மூலமாக சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் பகிருங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். இது உங்கள் சர்வே மைண்ட் சேனல். நன்றி, வணக்கம்.